சக்திமான் பிராண்டோட எர்த் ஆகருங்க, குழி போடக்கூடிய பிராண்டு, குழி போடக்கூடிய ஆகருங்க. இந்த ஆகரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிராக்டரில் அட்டாச் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டுங்க. 3.8 அட்டாச் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டுங்க. இந்த அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3/4 அடி, 1 அடி, 1.5 அடி, 2 அடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விதமான ஆகர் வந்து நீங்கள் மாட்டிக்கலாங்க. இம்ப்ளிமெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 to 1,35,000 அந்த ரேஞ்சில் வருங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. இந்த ஆகரோட லைஃப் பார்த்தீங்கன்னா கார்பன் டிப் அடியே வருங்க. அந்த டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 700 குழி ஓடுங்க. தென்னம்பிள்ளைக்கு குழி எடுக்க போகிறோம், ஒரு தோப்பு வந்து உருவாக்க போகிறோம், அந்த மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் ஃபார்ம் இருக்குது, ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து தென்னை மரம் அதிகமாக நடவு பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்டை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். குழி வந்து நல்லா டக்குன்னு ஆகுதுங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 540 RPMலாம் ரன் பண்ணால் போதும். ஜாண்டியர் 5310 டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இதை அட்டாச் பண்ணிக்கிறாங்க. வீடியோ எடுக்கிற ஏரியான்னு பார்த்தாங்க LBB பாசன வசதி இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ஆகரை வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கல்ரமண் வந்து அதிகம், கீழே வந்து அடி சட்டும்பாங்க, சட்டு பாறை வந்து சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா குழி வந்து ஆகிட்டு இருக்குதுங்க. ஸ்டாண்டர்டாக 540 RPMல பார்க்கிங் பிரேக்கை நீங்கள் எங்கேஜ் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணுறதுங்க. மார்க் பண்ணி வச்ச இடத்துல வந்து கரெக்டாக ஆகரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபார்வேர்டு தள்ளி பிடிச்சிட்டு குழியை வந்து போடுறக்கு ஆரம்பிச்சிங்கன்னா குழி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகுங்க. ஓரளவுக்கு கல் இருக்குது, அடியே கல் கட்டுருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் உடச்சி நல்லாவே எடுக்குதுங்க. குழி வந்து நீட்டாக ஆகுது. தென்னம்பிள்ளை வைக்கிறதுக்கு வேறு செடி வகைகள் வந்து வைக்க போகிறோம், சவுக்கு மரம் நட்ட போகிறோம், அந்த இடத்துல வந்து எங்களுக்கு லேபர் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த மெத்தடை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.